ஹாய் சிவிலியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவிலியன்ஸ் டாக் தமிழ் சேனல். இந்த வீடியோ வழியாக மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் குரீஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை பார்த்து பயனடைச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வாட்டர் டேங்க் 5000 லிட்டர் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த சைஸில் எந்த டைமென்ஷனில் டேங்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த டேங்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு குவான்டிட்டி RCC தேவை அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ இந்த டியூட்டோரியலில் அந்த டேங்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 5000 லிட்டர் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான டேங்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு குவான்டிட்டி RCC தேவை, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் எவ்வளவு குவான்டிட்டி தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த டியூட்டோரியலில் டீட்டெயிலாக பார்க்க வச்சுருங்க. இப்போ முதல்ல இதில் டேங்கில் பேஸ் காங்கிரீட், பேஸ் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பேஸ் ஸ்லாப், அப்புறம் சைடு வால், அப்புறம் தான் டாப் ஸ்லாப், அந்த ஸ்டெப்பில் வரும். அப்போ பேஸ் காங்கிரீட்டுக்கு இதில் 12 சென்டிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்குறோம் பேஸ் காங்கிரீட். இப்போ டேங்கோட இன்னர் டைமென்ஷன் நான் ஏற்கனவே ட்ராயிங் போட்டிருக்கேன். இன்னர் டைமென்ஷன் 4 மீட்டர் லென்த், 1.25 மீட்டர் வித். நமக்கு டேங்கு கன்ஸ்ட்ரக்ட் பேஸ் காங்கிரீட்டு போடும்போது நம்ம அவுட்டர், அதாவது வால் திக்னஸ் சேர்த்து தான் நம்ம பேஸ் காங்கிரீட் போடணும். இப்போ அதனால் அந்த இன்னர் டைமென்ஷன் ப்ளஸ் வால் திக்னஸ் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். அந்த 20 சென்டிமீட்டர் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணி நம்ம பேஸ் காங்கிரீட் போடும். இப்போ பேஸ் காங்கிரீட்டோட லென்த் 4.4 மீட்டர் அண்ட் வித்து 1.65 மீட்டர். இப்போ 12 சென்டிமீட்டர் திக்னஸில் பேஸ் காங்கிரீட் அடாப்ட் பண்ணுறோம். இப்போ பேஸ் காங்கிரீட் is equal to 4.40 into 1.65 into 0.12, 12 centimeter thickness 0.1 போட்டுக்கிறேன், is equal to 0.87 m3, 0.87 m3. ஓகே, இது கிரேட், காங்கிரீட்டோட கிரேட் M20 கிரேட் அடாப்ட் பண்ணியிருக்கேன் நான், M20 கிரேட் காங்கிரீட். ஓகே, இப்போ பேஸ் காங்கிரீட்டோட குவான்டிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வால், சைடு வால் RCC காங்கிரீட், சைடு வால். ஓகே, நம்ம வால் குவான்டிட்டி செக் பண்ணும்போது 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று சென்டர் லைன் மெத்தட், இன்னொன்று லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட். அப்போ சென்டர் லைன் மெத்தட் எதுக்கு நம்ம அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, வால் திக்னஸ் சேமாக இருந்தால் சென்டர் லைன் மெத்தட் அப்ளிகபிள். இல்லை வால் திக்னஸ் ஒரு வால் திக்னஸ் கம்மியாக இருக்குது, இன்னொன்று திக்னஸ் கூட இருக்குது அப்படின்னா சென்டர் லைன் மெத்தட் நம்ம அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ ஷார்ட் வால் லாங் வால் மெத்தட் அடாப்ட் பண்ண முடியும். இப்போ இதில் சென்டர் லைன் மெத்தட் அடாப்ட் பண்ணலாம், இருந்தாலும் அதை விட உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி ஷார்ட் வால் லாங் வால் மெத்தட் அடாப்ட் பண்ணியிருக்கேன். அப்போ லாங் வால் அவுட்டர் டு அவுட்டர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். 2 into 2 வால்ஸ், 2 வால்ஸ் இருக்குது, அதனால் 2 போட்டுறேன். 4.4 into வால் திக்னஸ் 0.2 into height 1.25 is equal to 2.20 மீட்டர் m3. இது லாங் வால். அப்புறம் லாங் வால். நெக்ஸ்ட் ஷார்ட் வால். இப்போது லாங் வால் அவுட்டர் டு அவுட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஷார்ட் வால் இன்னர் டு இன்னர் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ இப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட்டர், இவ்வளோ நம்ம எடுத்தாச்சு. இந்த லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் எடுத்தாச்சு, 2 சைட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் உள்ளது இவ்வளோ தான், இவ்வளோ காங்கிரீட் தான் ரிமைனிங் நமக்கு எடுக்கணும், 2 சைட்ஸ். இப்போ ஷார்ட் வால் 2 into 1.25 into 0.20 into 1.25 is equal to
0.63 mg. ஓகே, இப்போ வந்து பேஸ் காங்கிரீட் முடிஞ்சு, சைடு வால் முடிஞ்சு. அப்புறம் வந்து டாப் ஸ்லாப் வந்து மேக்ஸிமம் இடங்களில் போட மாட்டாங்க. இப்போ வந்து சப்போஸ் தேவைன்னா மட்டும் டாப் ஸ்லாப் போட்டால் போதும். இப்போ டாப் ஸ்லாப் வந்து நம்ம பேஸ் காங்கிரீட் அதே லென்த்தும் அதே வித்தும் தான். ஸ்லாப் ஈக்குவல் டு 4.40 இன்ட்டு 1.65 இன்ட்டு இதில் வந்து 10 சென்டிமீட்டர் டாப்பில் வந்து டாப் ஸ்லாப் மேலே எந்த லோடுமே வராது. அதனால் வந்து 10 சென்டிமீட்டர் திக்னஸ் கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு 0.73 mg. ஓகே, இப்போ வந்து பேஸ் காங்கிரீட், சைடு வால், டாப் ஸ்லாப் முடிஞ்சாச்சு. இன்னும் வந்து டாப் ஸ்லாபில் வந்து ஒரு மேன்கோல் நம்ம கொடுக்கணும். மேன்கோல் எதுக்குன்னு சொன்னால் க்ளீனிங் பர்பஸ் இல்லைனா மெயின்டெனன்ஸ் ஒர்க் வரும். அதற்காக வந்து நம்ம டாப் ஸ்லாபில் ஒரு மேன்கோல் வந்து 75 சென்டிமீட்டர் ஒரு மேன்கோல் கொடுக்குறேன். அதை வந்து நம்ம டிடக்ட் பண்ணுறோம். டிடக்ஷன் ஃபார் மேன்கோல் is equal to 0.75 into 0.10 is equal to மைனஸ் இது கொடுக்குறீங்க. டிடக்ஷன் ஆனதுனால மைனஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இந்த வாட்டர் டேங்க் 5000 லிட்டர் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டோட்டல் எவ்வளவு குவான்டிட்டி RCC தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் RCC குவான்டிட்டி is equal to 4.37 m3. வந்து 4.37 m3 RCC இருந்தால் தான் நமக்கு இந்த 5000 லிட்டர் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இதில் வந்து இப்போ வந்து டோட்டல் RCC குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இந்த 4.37 mg RCC நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளவு குவான்டிட்டி சிமெண்ட் தேவை, எவ்வளவு குவான்டிட்டி எம்சாண்ட் தேவை, எவ்வளவு குவான்டிட்டி மெட்டல் தேவை, அதாவது கோர்ஸ் அக்ரிகேட் தேவை, அதை பற்றி டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு டன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பார்த்து உங்கள் லைஃப் லாங் இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் லைஃப் லாங் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.